ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷு ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கடமான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடமானை சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கடமா இது எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடமானில் நம்ம தொக்கு பண்ணியோ இல்லை ஃப்ரை பண்ணியோ தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, டிஃபன் ஐட்டம்ஸ் கூட இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கு. இது ரொம்ப தண்ணியாக இருக்குது. இதில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். 2 பத்த தேங்காய், 1 பச்சை மிளகா, அரை ஸ்பூன் உடைச்ச கடலை, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கனால இதில் 2லேருந்து 3 கொதி விடணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.